தேவன் நம்மை கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றியாக இருக்கிறேன். I am thankful to the Lord for gathering us together. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 1 Timothy chapter 6 verse 6. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். 1 Timothy chapter 6 verse 6. But godliness actually is a means of great gain when accompanied by contentment. அதன் பிறகு பிலிப்பியர் 2வது அதிகாரம். Let's look at Philippians chapter 2. எபிரேயர் 13வது அதிகாரம். Hebrews chapter 13. ஐந்தாவது வசனம். Verse 5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். Make sure that your character is free from the love of money, being content with what you have. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. For he himself has said, I will never desert you nor will I ever forsake you. இந்த ரெண்டு வசனங்களிலேயும் நாம் ஒரு வார்த்தையை பொதுவாக பார்க்கிறோம். In these two verses we see something in common. அங்கே 1 தீமோத்தேயு 6:6லே போதுமென்ற மனம் என்று பார்த்தோம். In 1 Timothy chapter 6 verse 6 we saw a heart of contentment. இங்கே உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் என்று வாசிக்கிறோம். Here we read, be content with what you have. இந்த வசனங்களை நாம் பண ஆசை அல்லது நாம் அதிகமாய் ஐஸ்வர்யத்தின் பின்னே போகக்கூடாது என்ற கண்ணோட்டத்திலே நாம் அநேக முறை வாசித்திருப்போம். We have read these verses many times with the view that we should not go after money or we should not have the love of money in us. ஆனால் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளிலே அநேக முறை நம்முடைய சந்தோஷம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சூழ்நிலையிலே நாம் போதும் என்று நினைக்காமல் இருப்பதால் அது கெட்டு விடுகிறது. But most of the times because we are not content with what the Lord has allowed in our life, the circumstances, our joy is taken away from us. அதாவது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள், அவர்களிலே நான் திருப்தியாய் ஓகே தேவன் பெஸ்ட்டாக கொடுத்திருக்கிறார் என்று இருப்பது. So we have to be content, thinking that what the Lord has given me, my family, my husband, my wife, my children, is the best thing in my life. நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுவது. Thinking that what we have is enough for us. இதோ எனக்கு தேவன் ஒரு மனைவியை கொடுத்திருந்தார் என்றால் தேவன் எனக்கு சிறந்ததை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் சந்தோஷமாய் இருப்பது. So if God has given us wives, I should be content and happy that God has given me the best thing. அல்லது நமக்கு ஒரு மனைவிக்கு ஒரு கணவனை தேவன் கொடுத்திருப்பாரானால் எனக்கு நல்ல கணவனை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷமாய் திருப்தியாய் இருப்பது. So for the sisters, if the Lord has given them husbands, we have to think that God has given me the best husband and being content with that. எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் தேவன் நேர்த்தியாய் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷமாய் இருப்பது. Being happy about the children that the Lord has given us. பிள்ளைகளும் தேவன் சிறந்த தாய் தகப்பனை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி யாரோடும் ஒப்பிட்டு பார்க்காமல் போதும் எனக்கு இருக்கிறவைகள் சிறந்தது என்று சொல்லி அப்படிப்பட்ட மனநிலையோடு இருப்பது. Children also should be content thinking that what the Lord has given me, my family, my parents, my circumstances is the best thing and not compare anything with any other things. இந்த மனப்பான்மை என்னென்னைக்கெல்லாம் நமக்கு டிஸ்டர்ப் ஆகுதோ அன்றைக்கு நம்முடைய சந்தோஷத்தை நாம் இழந்து விடுகிறோம். Whenever we are disturbed in this attitude, we lose our joy. எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை துணையை மற்றவர்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, the moment we start comparing our life partner with another person, அல்லது நம்முடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோடு நாம் ஒப்பிடும்போது, or we compare our children with those of the others, நமக்கு தேவன் கொடுத்த மாமனார் மாமியார் இன்லாஸ் இவர்களெல்லாம் மற்றவர்களோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது, but if we compare our in-laws with others, அல்லது நமக்கு வேலை ஸ்தலத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற மேலதிகாரி அவரை குறித்து நாம் மற்றவர்களோடு ஒப்பிடும்போது, or when we compare our boss at work with another person,
எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்கு பாரு, Oh, why did I have this boss? இப்படி ஒரு மேலதிகாரி, What a boss that I have. இவரோட நான் குப்பை கொட்டுறேன். I have to just go along with this man. உங்கள் மாமியார் புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் செஞ்சிருவாங்க பிரதர், என் வீட்டில் தான் கஷ்டம். Brother, your mother-in-law is understanding. I have the problem with my mother-in-law. சாரி சிஸ்டர் வந்து இன்னொரு சிஸ்டர்கிட்ட சொல்லும்போது, Sisters would say things like this to other sisters. நாம் இந்த சபையில் இருப்பதனால ஒருவேளை வாயை திறந்து அப்படியெல்லாம் நம்ம சபைகளுக்குள்ள புரணி பேசுவோமா என்று சந்தேகமாக இருக்கிறது. It is doubtful whether we would speak out these thoughts because we are in the church. ஆனால் இருதயத்திலே நம் அப்படியே அஜிடேட் ஆகிறோம், டிஸ்டர்ப் ஆகிறோம், நம்முடைய நிம்மதி பாதிக்கப்படுகிறது. But in our heart we are agitated and our peace is disturbed. ஏனென்றால் நம்மிடத்தில் இருக்கிற அந்த ஒப்பிட்டு பார்க்கிற அந்த குணம், That is because this character of comparing with others, எதிர்பார்ப்பு, with an expectation. சகரியாப்பண்ணன் ஒரு செய்தியிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு ரகசியமாக அவர் இதை சொல்லுகிறார். Brother Zach Poonen says this as a secret to a happy life. எதையுமே யாரிடத்திலுமே எதிர்பார்க்காமல் இருப்பது, Not expecting anything from anybody. அது நமக்கு ஒரு சந்தோஷத்தின் திறவுகோல். அது That is a key to happiness. நாம் எதிர்பார்க்கிறதுனால அவங்க மாறிட போகிறது கிடையாது. The other person is not going to be change. It's not going to change just because we expect something from them. எதிர்பார்த்து நாம தான் பாரத்தை அதிகமாக சேர்த்து கொண்டே இருப்போம். Because we keep on expecting things from others, we increase our load. ஆனா அது ஒரு கூண்டு மாதிரி, அது எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது. This expectation is a kind of a cage. அந்த கூண்டிலிருந்து வெளியே வந்து, ஐயோ நான் எதிர்பார்க்கறது போதும், ஸ்டாப் பண்ணிட்டு என்னை மாதிரி என்னென்னலாம் என்னை சுற்றி உள்ளவங்க எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிற நாள் தான் விடுதலையான நாள். So the day when I come out of the cage of my expecting something from the others and start doing the things that people would expect from me, and that is the day of liberation. இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு அல்லது இந்த ஒப்பிடுகிற மனப்பான்மை இருக்கிறதுனால எனக்கு முறுமுறுப்பும் என்னிடத்திலே வருகிறது. Because I have this kind of comparing the things I have with others, I get the spirit of murmuring and complaining. முறுமுறுப்புனா இந்த உலகத்தார் செய்கிற மாதிரி நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டோ அல்லது கூட உள்ளவங்கள்ட்டே நம்ம அப்படியே பேசிகிட்டே இருக்க மாட்டோம். This murmuring and complaining is not something that the people of the world do. They call out to other people and share their grievances with them. It's not like that. ஒரு சில சூழ்நிலைகளே நம்ம அப்படி கூட செய்திருக்கலாம். In some situations we might have done that also. ஆனா மெயினா நம்முடைய முறுமுறுப்பு எப்படி வெளிப்படும் என்றால், but this is how our complaining would come out. என்னுடைய சமாதானம் நான் இழந்துருவேன். I would lose my joy. எனக்குள்ள இளைப்பாறுதல் இருக்காது. I will not have rest inside of me. ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆன ஒரு லைஃப் இருக்கும். I would have a disturbed life. அப்படி இருக்கிறதுனா அப்படிப்பட்ட வாழ்க்கையை குறித்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நான் எப்படி நினைச்சுக்குவேன் அப்படின்னா, if I live that kind of a life, this is how I think about it. இந்த நபர்னால என்னோட நிம்மதி போயிடுச்சு. I lost my peace because of this particular person. என்னுடைய வாழ்க்கை துணையினால நான் இந்த நிலைமையில இருக்கேன். Because of my spouse I am in this particular situation. இவங்க சரியில்லாததனால நான் இப்படி இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறேன். Because so and so is not right, I have lost my rest. நம்முடைய இளைப்பாறுதலற்ற தன்மைக்கு, சமாதானம் இல்லாததற்கு இன்னொரு நபர் மேல பழியை போட்டுட்டு அதே ஒரு முறுமுறுப்போடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். We blame others for our restlessness and we continue with that spirit of murmuring and complaining. ஆனால் நம்மை ஆராய்ந்து பார்த்தோமானால் நம்மை யாரும் சிறைப்படுத்தவோ நம்முடைய இளைப்பாறுதலை கெடுக்கவோ ஒருவராலும் முடியாது. But if we examine ourselves, nobody will be able to put us into a cage or put us into a prison. நாம் தான் காரணமாக இருப்போம் சகோதர சகோதரி. We ourselves will be the reason, brothers and sisters. 1 கொரிந்தியர் 10 நாம் இப்படி வாசிக்கிறோம். We read in 1 Corinthians chapter 10 like this. 10வது அதிகாரம் 10வது வசனம். 1 Corinthians chapter 10 verse 10. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். Nor grumble as some of them did and were destroyed by the destroyer. இவைகளெல்லாம் திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. Next verse. Now these things happened to them as an example, and they were written for our instruction, upon whom the ends of the ages have come. எனவே தேவன் எச்சரிப்பாக இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். So the Lord has said these words as a warning.
முறுமுறுக்கிறவர்கள் சங்காரக்காரனாலே அழிக்கப்படுவார்கள். Those who grumble would be destroyed by the destroyer. எனவே நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். So you also don't murmur. இந்த முறுமுறுப்பு அப்படிங்கிறது நம்மிடத்திலே உள்ள பாவமாய் நாம் பார்க்காமல் நம்மை வஞ்சித்துக் கொள்ள முடியும். We could deceive ourselves by not taking this grumbling within us as something sinful. இதோ நான் கஷ்டப்படுறேன், பாடுபடுறேன், இன்னாரால பாடுபடுறேன், இன்னாரு என்னை சிரமப்படுத்துறாங்கன்னு சொல்லி அவர்கள் மேலே நம்ம அந்த இதை போட்டுட்டு நாம் முறுமுறுத்து கொண்டு இருக்க முடியும். I suffer, I go through pain because of so and so. So with this, we put the blame on others, but we have a spirit of grumbling. 13 தேவன் நமக்கு ஒரு உற்சாகமான வார்த்தை எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13. In 1 Corinthians chapter 10 verse 13, the Lord has written an encouraging word for us. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். No temptation has overtaken you, but such as is common to man. And God is faithful, who will not allow you to be tempted beyond what you are able, but with the temptation will provide the way of escape also, so that you will be able to endure it. ஆம் சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கூட நாம் முறுமுறுப்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கை வட்டம், அந்த சூழ்நிலைகளுக்காக நன்றி இல்லாமல் இருப்பது தேவனை ரொம்ப துக்கப்படுத்தும் என்பதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Yes, brothers and sisters, I would like to share with you that our not being content with the boundary that God has placed over us, but grumbling and murmuring is grieving the heart of God. நாம் இந்த வாழ்க்கையோட ஓட்டத்தில் நம்ம கடந்து போகிற அந்த பிரச்சனைகள், வியாதிகள், இந்த சூழ்நிலைகளில் தேவன் நம்மை அழைத்த அந்த அழைப்பு, அந்த ஃபோக்கஸை நம்ம மிஸ் பண்ண முடியும். In this race of life, in the different things that come our way, we could lose the focus that God has for us. அதாவது சகரியா பூனன் சொல்லுவாங்க, என்னுடைய அந்த வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கை ஒரு எக்ஸ்பிரஷனாக இருக்கணும். எப்படின்னா, தேவன் எனக்கு செய்ததற்காக நான் நன்றி செலுத்துகிற விதமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. But Zach would say this, our life should be one that is an expression of our gratitude to the Lord for what he has done for us already. அது எனக்கு ரொம்ப சவாலாக இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் நான் எழுந்திரிச்ச உடனே இந்த நாள் தேவனுக்கு நான் ஒவ்வொரு காரியம் செய்கிறதும் ஆண்டவருக்கு ஒரு ஆஃபரிங்காக, ஒரு நன்றி செலுத்துகிற ஒன்றா இருக்குமா அப்படின்னு நான் யோசித்து பார்க்கிறேன். That thought was a challenge for me. Whenever I get up in the morning, I had I should have this thought that whatever I'm going to do this day should be an offering for God for all that he has done for me. ஆண்டவரே, எனக்கு ஏற்கனவே நீங்க நிறைய செஞ்சிட்டீங்க ஆண்டவரே. Lord, you have done so much already. நரகாக்கினிக்கு தப்பு வச்சிருக்கீங்க. You spared me from the punishment of hell. உங்க ஜீவனை கொடுத்து என்ன மீட்டிருக்கீங்க. You gave me your life, very own life, and saved me. நல்ல சபையை கொடுத்திருக்கீங்க. You have given me a good church. நல்ல வாழ்க்கை, குடும்பம் எல்லாத்தையும் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. You have given me a good life, a good family. Everything is good from you, Lord. எனக்கு இனிமே எந்த டிமாண்டும் கிடையாது. I don't have any demand on you. நான் ஏதாவது செஞ்சு என்னோட நன்றியை நான் வெளிப்படுத்துறேன். Let me do something and thereby express my gratitude to you. So இந்த மனப்பான்மையோடு நம்ம ஒவ்வொரு நாள் காலையிலயும் எழுவோமானால், so if we wake up from our bed every morning with this attitude, நம்ம யார்ட்டையாவது எதையாவது எதிர்பார்ப்போம். would we ever expect something from somebody? என் ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, இதை பண்ணியிருந்திருக்கலாம், எப்போதான் இந்த மனுஷன் உணர்வாரோ அப்படிங்கிற ஒரு முறுமுறுப்பு வருமா? Would we ever face this grumbling saying my husband is there and will he ever do this thing that I'm expecting him to do? அல்லது நம்முடைய மனைவியை பார்த்து, இப்படி என்னுடைய மனைவி இப்படி இருக்கிறாங்களே, என்னைக்கு இவங்க சரியாவாங்களோ அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? Or would we ever say the words, my wife is there and when is she going to change? நம்மால என்ன செய்ய முடியும் தான் சிந்திப்போம் சகோதர சகோதரிகளே. We would think about what we could do, brothers and sisters. இப்படி இக்கட்டான சூழ்நிலைகளில் தேவனுக்கு தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நன்றி செலுத்தின அநேக திருஷ்டாந்தங்களை தேவன் வேதத்திலே வைத்திருக்கிறார். The Lord has placed so many examples in the scriptures of people who express their gratitude in pressing circumstances. ஒரு சிலரை நாம் தியானிப்போம். Let us meditate on a few such people. 2 ராஜாக்கள் 2 Kings 4வது அதிகாரம் chapter 4. இங்கே ஒரு சகோதரியை நாம் பார்க்கிறோம். We read of a sister here. நான்காவது அதிகாரத்திலே
சூனேமியால் என்ற ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் எழுதப்பட்டிருக்கிறது. Here in chapter 4 of 2 Kings, we read of the Shunammite woman. இந்த சகோதரியை குறித்து சகோதரர் குருவில்லா அவர்கள் டீட்டெயிலாக ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. Brother Kuruvilla has spoken in detail about this woman. உங்களுக்கு சமயம் கிடைக்குமானால் அதை நீங்கள் கேளுங்கள். If you have time, please listen to that message. அதிலிருந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். Let me share from that thing that blessed me. இப்போ இதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரிலாம் தெரியும். அவங்க வீட்டில் தங்க அவருக்கு இடம் கொடுத்துருப்பாங்க அந்த எலிசாவுக்கு. So we know the background of this incident. This woman had given place for Elijah to stay at her home. எலிசா வந்து சரி இந்த ஸ்திரீக்கு நம்ம ஏதாவது ஒரு நன்மை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைக்காரனை விட்டு அந்த கேயாசியை விட்டு சுனேமியாவை அழைச்சிட்டு வர சொல்லுவார். So in order to do some good to this Shunammite woman, Elisha would send forth Gehazi to call for that woman. சுனேமியாலோட வாழ்க்கையில் ஒரு பெரிய நிந்தை இருக்கும். There was a great insult in the life of this Shunammite woman. வயதான கணவர், an old husband, குழந்தையே கிடையாது. she did not have a child. அவங்களுக்குமே குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கை அற்று போன ஒரு சகோதரி. She herself did not have the hope that she would ever get a child. இப்போ எலிசா கூப்பிட்டு கேட்கும்போது அப்படியே கண்ணீர் விட்டு ஒரு அரை மணி நேரம் புலம்பி இருக்கலாம் சூனேமியால். So the Shunammite could have lamented over her situation when the prophet Elisha called her. உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்ட உடனே வாயை திறந்து தன்னுடைய பிரச்சனை சொல்ல முடியாத அளவுக்கு அப்படியே குமுறி குமுறி அழுதுருக்கலாம். When the prophet Elisha asked her, what is your problem, do you need anything, she could have poured out her heart and wept sobbing bitterly. 13வது வசனத்துல பின்னாடி நம்ம அதை வாசிக்கிறோம். We read in the second part of verse 13. கேயாசியை பார்த்து இப்படி கேட்க சொல்றாரு. Elisha asked Gehazi to ask this question to her. இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியிடத்தாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். Behold, you have been careful for us with all this care. What can I do for you? Would you be spoken for to the king or to the captain of the army? And she answered, I live among my own people. அந்த சகோதரனுடைய இருதயம் அப்படியே நன்றியினால நிறைஞ்சு இருந்துச்சு. The heart of this sister was filled with gratitude. தேவனை பின்பற்றுகிற சகோதரி. She was a sister who followed the Lord. அதனால தான் நல்ல தீர்க்கதரிசின்னு அவங்கள இனம் கண்டுகொள்ள முடிஞ்சிச்சு. That is why she could identify that man was a good prophet. எலிசா வந்து போவத பாரமா அவங்க நினைக்கல. She did not consider the coming and going forth of Elisha as a burden. ஒரு ரூம் கட்டி ஒரு விளக்க வச்சு ஒரு சேர் போட்டு அவரை விசாரிக்கணும்ங்கற உணர்வு எல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. She had the sense of having to build a separate room and care for that man whenever he comes. தேவனோடு நெருங்கி நடந்ததனால அவங்களோட பிரச்சனை பெருசா தெரியாம ஒரு பாசிட்டிவா சந்தோஷமா இருதயத்திலேருந்து எப்படிப்பட்ட ஒரு பதில் வருதுன்னு பாருங்க. Because she walked very closely with the Lord, she did not consider her circumstances as something burdenful, but see the kind of response that she gives. எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல சார், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், என் ஜனத்தின் நடுவே நல்ல திருப்தியா குடியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. She says, I live among my people, I don't have any lack, I am completely content. இந்த சகோதரனுடைய அந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் என்னை அவ்வளவா ஆசீர்வதித்தது. Every statement of this woman blessed me greatly. அப்புறம் தான் வந்து எலிசா வந்து கேயாசி கிட்ட என்னப்பா இந்த சிஸ்டரை கேட்டோம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்கன்னு விசாரிப்பாரு. Then Elisha would ask Gehazi, we asked if anything this woman needs. She says nothing. உடனே கேயாசி சொல்லுவார், அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, அவங்க வீட்டுக்காரருக்கும் வயசாயிடுச்சு, ஆனாலும் அந்த அம்மா இது சந்தோஷமாக தான் சொல்கிறாங்கன்னு ஒரு பதிலை சொல்லுவார். So Gehazi would respond to Elisha saying, this woman does not have a child, her husband is also old, and then he would call for her. அதன் பிறகு அந்த சகோதரிக்கு குழந்தை பிறக்கும். Then she would bear a child. அந்த குழந்தைக்கு ஒரு நாள் ஒரு சுகவீனம் வந்துடும். Then the child will become sick one day. அப்பா பக்கத்தில் இருப்பார். The child's father would be there nearby. தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லும். The child would say, my head is paining. சரி, இவனை வந்து அவங்க அப்பா என்ன பண்ணுவார், குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு என்ன பண்ணோம், அப்பா தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்திருக்கணும். So what should the father have done? He should have taken the child home.
இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடு என்றான். 19வது வசனத்தோட பின்பகுதியில் அவங்க அப்பாவோட ஸ்டேட்மெண்ட் இப்படியா இருக்கிறது. So the statement of this child's father is recorded in verse 19, the second part, and he said to his servant, carry him to his mother. அதன் பிறகு அந்த தாயோட மடியில இருந்து அந்த குழந்தை இறந்துவிடும். Then the child would die at the lap of his mother. அந்த குழந்தையை அவங்க ஹஸ்பண்டை குறித்து அவங்களுக்கு ஒரு முறுமுறுப்பு இருந்ததாக இங்கே எழுதப்படலை. It's not written whether if she had any kind of grumbling against her husband. இவரெல்லாம் என்ன மனுஷன், ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறோம், என்கிட்ட பிள்ளை அனுப்பிட்டு அவர் பாட்டுக்கு அங்கே பொறுப்பு இல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். She could have said, what is this man, this child is sick and he is just giving the responsibility to take care of the child to me. உடனே அந்த குழந்தை இறந்த உடனே அந்த தீர்க்கதரிசியோட அறையில் வச்சு அந்த குழந்தையை பூட்டிட்டு உடனே அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட பர்மிஷன் கேட்டு ஒரு ஆளை அனுப்புவாங்க. After the child died, she would put the child inside the room and lock it up, and then she would get her permission. அவங்க ஹஸ்பண்டும் கேட்பாரு, என்னம்மா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்பாரு. Her husband also would ask her, is there any problem? நெகட்டிவா ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. She would never say any negative word. 23வது வசனத்தோட அந்த பின்பகுதியில் எழுதியிருக்கும். The second part of verse 23. அதற்கு அவள் எல்லாம் சரிதான், நான் போக வேண்டி இருக்குது என்று சொல்லி அனுப்பி அப்படின்னு இருக்கு. She said, it will be well. தன்னுடைய கஷ்டத்தையோ குமுறலையோ இந்த மாதிரி பண்ணிட்டு போட்டிங்க, இப்படி குழந்தை இருக்குது, நம்மளா இருந்தால் நம்ம வச்சு பார்ப்போம். அந்த சூழ்நிலையில் நம்ம எவ்வளவு அந்த ஹஸ்பண்டுக்கிட்ட பேசியிருப்போம். Let's put ourselves in her situation. If we were in her situation, what would we have said? No, we could have lamented over our plight. ஒரு வார்த்தை, நல்ல ஞானமுள்ள ஸ்திரீ, ஞானம் விளங்கு வாயை திறக்கிறவர்களுடைய அடையாளம். This is the mark of people who open their mouth in wisdom. அதன் பிறகு தீர்க்கதரிசிகிட்டையும் போயிட்டாங்க. She also goes to the prophet. அங்கே போயிட்டு அவங்களும் கேட்குறாங்க, அந்த என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு கூட அவங்க ஆரம்பிக்கிற அந்த பதிலை பார்த்தோன்னா 26வது வசனத்தில். So when the prophet asks her about her problem, the way she opens her response is seen in verse 26, the second part. நீ சுகமாக இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாக இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாக இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகம்தான் என்றாள் என்று சொல்லி. Please run now to meet her and say to her, is it well with you? Is it well with your husband? Is it well with your child? And she answered. ஒரு வார்த்தை கூட தன்னுடைய கணவன்கிட்டையும் சரி அந்த தீர்க்கதரிசிகிட்டையும் சரி குழந்தை செத்துருச்சு அப்படிங்கிற வார்த்தையை ஒரு முறை கூட அவங்க சொல்லவே இல்லை. She answered, it is well. Never did she open her mouth and said, my child has died. Not to the prophet, not to her husband. அதன் பிறகு அவங்க சொல்ல மாட்டாங்க, அவருடைய கால்களில் விழுந்துருவாங்க. ஒரே அதாவது குழந்தையை நான் கேட்டது உண்டா அப்படிங்கிற கேள்வியை தான் சொல்லுவாங்க. She would only ask, did I ever ask you for a child? ஆனால் இப்படிப்பட்ட சகோதரியோட துக்கத்தை உங்க வாயை திறக்காமலே அந்த தீர்க்கதரிசி அறிந்து கொள்வார். So the prophet would understand the heart of this woman without her opening her mouth. 27வது வசனத்தோட கடைசியில் அது எழுதப்பட்டிருக்கும். The last part of verse 27. அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். But the man of God said, let her alone, for her soul is troubled within her, and the Lord has hidden it from me and has not told me. முறுமுறுக்காத குறை சொல்லாத இருதயமுடையவர்களை அந்த தீர்க்கதரிசி ஈஸியாக அவங்க கண்டுபிடிச்சிட்டாரு. அவங்க துக்கமாக இருக்கிறாங்கங்கிறத அவர் அறிந்து கொண்டார். The prophet very easily found out that she had a grief in her heart because she did not have any grumbling spirit. அதன் பிறகு நமக்கு நடந்தது தெரியும். அந்த பிள்ளை சுகமாயிடும், அவர் பிழைக்க வச்சிருவாரு. We know what happened after that, and the child will be revived by the prophet. நாம் பார்த்து தியானிக்க வேண்டிய உணர்வடைய வேண்டியது என்னன்னா, இந்த சகோதரியினுடைய அந்த மறு உத்தரவு. This is what we have to look at and think about and meditate. The response of this woman. என் ஜனத்தின் நடுவில் சுகமாக குடியிருக்கிறேன். I live among my people comfortably. எல்லாம் சரிதான். It is well, it will be well. குழந்தை தீர்க்கதரிசி கேட்கும் கூட சுகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க துக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. Even when the prophet inquired about the child, she started her response saying, it is well. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில கூட ஒரு நெருக்கமான குழந்தை, இறந்த குழந்தையை வச்சுக்கிட்டு ஒரு சகோதரியால் இப்படி ஒரு ஜென்டிலாக பேச முடியும் என்றால் நமக்கும் தேவன் அதை கொடுக்க முடியும். சகோதர சகோதரிகளே, we have to think about this, brothers and sisters. If this woman who had lost her child could speak like this, God can enable us also to respond in the same manner. கணவர்களுக்கு முன்மாதிரியாக ஒரு திருஷ்டாந்தத்தை தேவன் வைத்திருக்கிறார். The Lord has placed an example for the husbands also. 1 சாமுவேல்
1 Samuel, இங்கே அன்னாள் அப்படிங்கிற ஒரு சகோதரி இருக்காங்க. we see a woman called Hannah. அநேக நாட்களாக அவங்களுக்கு குழந்தை கிடையாது. She did not have a child for so many years. அவங்களுடைய சக்கலத்தி அவர் கணவருடைய இன்னொரு மனைவி அவங்கள ரொம்ப வார்த்தைகளினால விசனப்படுத்துவாங்க. So another wife of her husband would grieve her heart. 7வது வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். We read in verse 7, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். It happened year after year, as often as she went up to the house of the Lord, she would provoke her, so she wept and would not eat. வருஷம் இது நடக்கும். This happens every year. இது எல்கானா பாப்பாரு. Elkanah notices that. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துட்டா ஹானாவுக்கு இதான் வேலை. When Hannah comes to the house of the Lord, this is what happens. எல்கானாவோட இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம ஒய்ஃபை பார்த்து இப்படி தான் சொல்லியிருப்போம். If we were in the place of Elkanah, we would have looked at our wives and we would have said these things. ஆரம்பிச்சிட்டியா? Have you started your? இங்கே வந்துட்டா உனக்கு இதான் வேலை. When you come here, this is the only thing that you do. அவதான் அந்த மாதிரி பேசுவான்னு உனக்கு தெரியல, உடனே நீ மூக்க சிந்தி அழுகணுமா? Don't you know that she behaves like this, and why should you cry about it? வருஷத்துக்கு ஒரு தடவை வரோம், அங்கேயும் என் நிம்மதியை கெடுக்கிற. We come here only once a year, and even after coming here you destroy my peace. நாம் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். That's how we would respond. ஒருவேளை நம்ம சிஎஃப்சி கணவர்களா இருந்தோம்னாக்க because we are in CFC, husbands in CFC, மனசுக்குள்ள ஆமா இவளுக்கு இதான் வேலை ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைப்போம். we could inwardly think, oh, this is the only thing she could do. ஆனால் எல்கானா அவர் 8ல ஒரு அருமையான ஒரு பதில் அவர் சொல்றாரு. But Elkanah gives a beautiful response in verse 8. ஏன் அழுகிறாய்ங்கிறதுக்கு அவருக்கு பதில் தெரியாதா என்ன? Does he not know the reason why she was weeping? ஆனா அன்னாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? Hannah, why do you weep and why do you not eat and why is your heart sad? 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? Am I not better to you than 10 sons? இந்த பகுதியை சொல்றதுக்கு நான் ஒரு எக்ஸ்பர்ட் ஹஸ்பண்ட் கிடையாது. I'm not an expert husband to say these things. ஒரு 15 வருஷமா அடிபட்டு ரீசெண்டா கத்துக்கிட்ட ஒரு ஹஸ்பண்ட். I was beaten down for 15 years and I learned this lesson. That's the kind of husband I am. எனக்கு தெரியும் ஏன் அழுகுறாங்கறதுக்கு பதில் தெரியும் எனக்கு. I know the reason very well why she is weeping. ஒருவேளை சாப்பிடாம இருந்தாங்கன்னா அதுக்கும் எனக்கு பதில் தெரியும். But if my wife is not eating, I know the answer. I know the reason for that as well. நம்ம என்ன நினைப்போம் என்றால், this is how we husbands would think. இப்போ போய் நம்ம ஏன் அழுகுற அப்படினு கேட்டா என்ன சரியான ஆன்சரா வரப்போகுது? If we go and ask her why are you weeping, am I going to get the right answer? கேட்டு இன்னும் பிரச்சனை எதுக்கு பெருசுபடுத்துவானே? Why enlarge the problem by asking this question? அமைதியா விட்டுருவோம். Let's keep quiet. ஆனா தேவன் அவங்களோட சூழ்நிலையை நான் பார்த்தது என்னன்னா, அப்படி கேள்வி கேட்டு அதுக்கு அவங்க 2 பதில் சொல்லி இன்னும் கொஞ்சம் கண்ணீர் விட்டு அப்புறம் சால்வ் ஆயிடுவாங்க. So what usually happens is when we ask the same these questions and they would answer give the response and shed some tears and then only they'll become all right. எல்கானா கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். This is a thing that we have to learn from Elkanah. ஸோ அப்படி கேட்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம ஒரு கன்வின்ஸ் பண்ணி நமக்கு எல்லாத்துக்குமே பதில் தெரியும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அநேக சூழ்நிலைகளில் அந்த ஏரியாவில் உள்ள நுழைய மாட்டோம். We know the answer for their problem because we know we would not even go and ask them those questions. We would not enter that area. நம்மை தாழ்த்தி நம்ம நீ ரைட்டா நான் ரைட்டா அப்படின்னு எல்லாம் பேசுறதுக்கு இடம் கொடுக்காம இந்த ஒரு 3 விஷயங்களை நாம் எல்கானா கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் அநேக ஒரு பரலோகத்தின் சூழலை சீக்கிரமாய் நாம் கொண்டு வர முடியும். Without analyzing who is right or who is wrong, if only we learn these simple lessons from Elkanah, we can bring the spirit of heaven into our homes. அடுத்ததாக சிறு பிள்ளைகள் நாம் இருக்கிறோம். And then to the children, நமக்கு இருக்கிற சூழ்நிலையில் உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீங்கள் படிக்கிறதுல சந்தோஷமாய் திருப்தியாக இருக்க முடிகிறதா? Are you children able to be happy in the circumstances that your parents have provided you with? தேவன் உங்களுக்கு கொடுத்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இடத்துல மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? Are you joyful with the siblings that God has given you? உங்களுக்கு ஸ்கூலில் கொடுத்த அத்தாரிட்டிஸ் அல்லது காலேஜில் கொடுத்த அதிகாரங்கள்
எல்லாத்துலேயும் ஓகே தேவன் சரியாய் செய்திருக்கிறாருன்னு சந்தோஷமாக இருக்க முடிகிறதா? Are you happy thinking that the Lord has done everything right by giving you the higher authorities in your school and colleges? நாம் அநேக சூழ்நிலைகளில் நமக்கு தேவன் கொடுத்ததோடைய மேன்மையே நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். Most of the times we are unaware of the greatness of what the Lord has done to us. எத்தனையோ தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் இருக்கிறாங்க. There are many people who don't have a father and mother. அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நம்ம போய் நீங்கள் விசாரித்து பார்த்தீங்க அப்படின்னா, if you just go and inquire them about their expectations, எனக்கு எங்கள் அப்பா இருந்தால் போதும், பெஸ்ட், அது உலகத்தில் பெரிய ஒரு காரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. they would say it would be great and it would be the best thing if only I had my father. எங்கள் அம்மாவோட பிளேஸை யாரும் ஃபில் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. they would say nobody will be able to fill the place of my mother. ஆனால் நமக்கு தேவன் எல்லாத்தையும் நேர்த்தியாக கொடுக்கறதுனால நம்ம இருக்கிறதுல நம்ம ஹாப்பியாக இல்லாமல் இல்லாதவைகளை குறித்து முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோம். but God has given us everything perfectly, without being content with that we are complaining about the things that we don't have. நமக்கு புதிய உடன்படிக்கையில தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை வச்சு ஒரு அற்புதத்தை செய்வார். In the New Testament we know that the Lord would do a miracle with 2 fish and 5 loaves. அது யார்கிட்ட இருக்குன்னா ஒரு சின்ன பையன்கிட்ட இருக்கும். those things would be with a small boy. அதை நாம் எடுக்க வேண்டாம், யோவான் 6:6ல அந்த சொல்லப்பட்டிருக்கும். that incident is mentioned in John chapter 6 verse 6. இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன்கிட்ட இந்த அப்பம் 2 மீன் இருக்குங்கிற இன்ஃபர்மேஷனை இயேசு கிட்ட சொல்லுவாங்க. so the disciples would bring this news about this boy having this 2 fish and 5 loaves. சின்ன பையனுக்கு அவங்க கொடுத்து அனுப்பியிருப்பாங்க, அதை அவன் எவ்வளோ ஆசையாக அவன் வச்சுருந்துருப்பான். so he was a little boy and his parents would have given that food to him and he would have kept it. ஒருத்தங்கள்ட்ட கூட சாப்பாடு கிடையாது. nobody had food. அந்த ஃபுட்டை வந்து கொடுக்கறதுக்கு அவனுக்கு மனது இருக்குன்னா அவன் எப்படிப்பட்ட நல்ல இருதயமுடையவனாக இருந்திருப்பான். see what good heart that young boy had because he had the willingness to give out his food to others. அவனுக்கு இதை கொடுத்தா திரும்ப வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. he did not know whether he would get back if he gives his food to others. அப்படியே அந்த க்ரௌடில் வந்து சாப்பாடு இல்லையா, சாப்பாடு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாராவது சாப்பாடு வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற அந்த நியூஸ் பரவி இருக்கும். so this news that nobody had any food and then they were looking for something would have spread there in the crowd. அங்கிள் இந்தாங்க அங்கிள், என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, 2 மீன் இருக்குது, கொஞ்சம் இந்த அப்பம் இருக்குது, இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னசென்ட்டாக கேட்டிருப்பான். so he would have voluntarily and innocently asked those disciples, uncle, I have this 2 fish and 5 loaves of bread, do you want them? தன்னை குறித்து ஒரு சுயநலமில்லாத ஒரு ஆவி, a selfless spirit. நம்ம பிள்ளைகள் நம்ம வச்சிருக்கிற உடைமைகள், உங்களோட பிலாங்கிங்ஸு, இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப இறுக்கி, இது என்னோடது, இது என் கூட இருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், அக்காவுக்கு கொடுக்க மாட்டேன், அண்ணனுக்கு கொடுக்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க மாட்டேன், இது என்னது, இதை யாரும் தொற்றக்கூடாது, இப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறதா? young children, do you have this attitude of possessing things for yourself, not wanting to give this to your sibling? I will not give to my older brother, older sister, this is for me, this is mine. இந்த உலகத்தில் இருக்கிற தேவனை அறியாதவர்கள் வேணால் அப்படி இருந்துட்டு போகட்டும். the people who don't know God in the world may be like that. உங்களுடைய உடைமைகள் நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும், அதே நேரத்தில் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கருமையாக இருக்கக்கூடாது. you have to take good care of your belongings, but then you should not be clinging on to them and be miserly. இன்னொரு பாப்பா அது ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மற்றவர்களை குறித்து நினைக்கிற ஒரு சின்ன பாப்பாவை குறித்து நம்ம 2 ராஜாக்கள் 5ல் வாசிக்கிறோம். we read about another young girl who thought about others' needs in 2 Kings chapter 5. 2வது வசனம். 2 Kings chapter 5 verse 2. சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். now the Arameans had gone out in bands and had taken captive a little girl from the land of Israel, and she waited on Naaman's wife. இந்த குழந்தையோட மனநிலையை கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம். just think about the attitude of this little girl. சின்ன குழந்தை, she was a little girl. அம்மாவை விட்டுட்டு அப்பாவை விட்டுட்டு தனியா ஒரு தேசத்துல வந்து இருக்காங்க. she left her parents to live in a different land. அங்க வந்து வேற வேலை செய்யணும். and she was working as a servant girl. அவ வீட்டில் வேலை செஞ்சிருப்பாளோ இல்லையோ, ரொம்ப செல்லமாக அவங்க தாய் தகப்பன் வச்சிருந்திருக்கலாம். perhaps she was a darling child to her parents, but she had to do work here in this foreign land. ஆனால் இங்கே வந்து ஒரு அடிமையாக இருக்கணும், அதுக்குன்னு எந்த ஒரு வெறுப்பும் இருக்காது. so she would not have any wishes of her own, she had to do the work.
அந்த பாப்பாவுக்கே நிறைய துக்கம் இருந்திருக்கும் She மனசுல. herself, the little girl herself, would have had so many griefs in her heart. ஒவ்வொரு நாளும் அவங்க அம்மாவை குறிச்சும் அப்பாவை குறிச்சும் அது இருந்த சூழ்நிலையை குறிச்சும் ஒரு வேதனை இருந்திருக்கும். She could have some pain in her heart thinking about her parents back home. நம்ம பாஷையில சொல்லணும் அப்படின்னா, If you are to put it in our own words, என் பிரச்சனையே தலைக்கு மேல இருக்கு. my problem is over the head. இப்போ மற்றவங்களை குறித்து நம்ம நினைக்க முடியாது. I cannot think about the problems of others. ஆனால் அந்த வீட்டில் வந்து ஒரு குஷ்டரோகியாக இருக்கிற தன் ஓனரோட ஹஸ்பண்டை பார்க்குது அந்த பாப்பா. So this little girl looks at the master Naaman, who was a leper, பார்த்துட்டு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. and she gives a suggestion to her. 3வது வசனம், Verse 3. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமா இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். She said to her mistress, I wish that my master were with the prophet who is in Samaria, then he would cure him of his leprosy. அது குழந்தையுடைய மனத்தாழ்மையை பாருங்க, அவங்க மேலே உள்ள கரிசனையை பாருங்க. அவங்க யாருன்னா இதுக்கு எனிமையாக இருக்கக்கூடியவங்க. So look at the humility of this little girl and the concern that she had for others, and she thought about these things about a person who is an enemy to her. எவ்வளோ முறுமுறுத்து குறை சொல்வதற்கு இருந்த சூழ்நிலையிலே கூட மற்றவர்களை குறித்து கரிசனையாக இருந்த ஒரு பிள்ளை. She was a girl who had concern for others, even though she had her own troubles. நீங்கள் வாலிப பிள்ளைகள் நீங்கள் இருக்கீங்க. Your young people here, தேவன் நம்மளை ஒரு வட்டத்தில் வச்சு அவர் உருவாக்கி கொண்டு வருகிறார். the Lord is molding us by keeping us within a boundary. நம்ம இந்த உலகம் நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. The world around us is going somewhere. நிறைய பியர் ப்ரெஷர் இருக்கு நமக்கு. We have so much of peer pressure. அவர்களை போட உடுத்துவதற்கும் அவங்கள மாதிரி இருக்கிறதுக்கும் அல்லது அவங்கள மாதிரி நம்மக்கிட்ட சில விஷயங்கள் இல்லாமல் இருக்கும், அதை குறித்து நம்ம கவலைப்படுகிறவர்களாக இருக்கும். We are tempted to be like them, walk like them, and we are tempted to worry about the things that we don't have, which the other people in the world have. இதோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் போடுற மாதிரி ஜீன்ஸ் இல்லை, அந்த மாதிரி பைக் இல்லை, அல்லது இந்த மாதிரி எனக்கு ஒரு போகிறதுக்கு வசதி இல்லை, அந்த மாதிரி வீடு இல்லை, இப்படிப்பட்டதான குறைகள்னால இருதயம் நிரம்பி இருக்கிறது. Our heart, young people's heart, is filled with grievances like, I don't have the kind of bike that my friend has, I don't have this type of clothing, or I don't have this or that. ஆனால் வேதாகமே இல்லாத சூழ்நிலையில் நோவாவுடைய பிள்ளைகளை நாம் நினைத்து பார்ப்போம். But let us think about the sons of Noah when there was no scripture to guide them. 3 பிள்ளைகள் இருந்தாங்க. Noah had 3 sons. அவங்களுக்கு அவங்க அப்பா செஞ்ச வேலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் எல்லாராலையும் ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு செயலாக பார்க்கப்பட்டுச்சு. What their dad did was looked at as something only a madman would do. மழையே பார்க்காத அந்த காலகட்டத்தில் அவர் நிலத்தில் உட்காந்து போட் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. When people had never experienced rain, he was building an ark on the ground. இதுக்கு அவங்க பிள்ளைகள் ஹெல்ப் பண்ணுறாங்க. So his sons help him to do that work. அவருடைய நண்பர்கள்லாம் என்னென்ன சொல்லியிருப்பாங்க? What all would their friends have told him about his இவங்க father? அப்பாவே ஒரு மாதிரி மர கழண்ட மாதிரி செய்வார், இந்த பசங்க வேற அவரை ஃபாலோ பண்ணி போகிறாங்க, பொழைக்க தெரியாத பசங்களாக இருக்காங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. His father has some screws loose, but these sons also following him. எத்தனையோ வருஷக்கணக்காக அது நடந்திருக்கு. So many years this has happened. தன்னுடைய தகப்பன் சொல்கிறத கேட்டு கீழ்ப்படிஞ்சு அந்த காலத்தில் அவங்க எத்தனையோ பேரோட கிண்டல்களுக்கு மத்தியில் அந்த வேலையை செஞ்சாங்க. In the midst of so many mockeries and revilings, these boys did help his father. அதே போல விசுவாசமுடைய ஸ்திரீகளை பார்த்து கல்யாணமும் பண்ணிட்டாங்க. So they also married sisters with the same faith that they also had. அவங்களுக்கு எவ்வளவு இன்கன்வீனியன்சஸ் இருந்திருக்கும். See what a lot of inconveniences they would have faced. உலகத்திலே தனித்து விடப்பட்ட ஒரு குடும்பம். They were a family left alone in the world. அவங்களோட இதை பகிர்ந்துக்கிறதுக்கு கூட ஒருத்தங்களும் கிடையாது. There was nobody to even share their feelings with. சுத்தி பரிகாசம் கிண்டல். All around them was mockery and insults. ஆனால் அந்த பிள்ளைகள் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த இருந்ததுனால கடைசியில் அந்த பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டார்கள். But because they obeyed their father, they were preserved by being inside the ark. அத்தனை வருஷமும் ஒரே வேலை தான், டெய்லி அதே வேலை. So for so many years they were doing only one work of building the ark.
ஆனாலும் பொறுமையாக இருந்து தேவனால் பாதுகாக்கப்பட்டவர்கள். They were protected by God because they were patiently obedient. அடுத்ததாக நாம் வேலை செய்கிற இடங்களிலே நாம் சோதிக்கப்படுகிறோம். We are tempted in the places of our work. பிரச்சனைகள் இருக்க தான் செய்கிறது. Problems do exist in our place of work. கடுமையான மேலதிகாரிகள் இருக்கிறாங்க. We have tough bosses. பாலிடிக்ஸ் பண்ற உடன் வேலை செய்கிறவர்கள் இருக்காங்க. We have co-workers who do politics. நம்முடைய சபையில பார்க்கிற மாதிரி அதே சகோதரர்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்க மாட்டாங்க. We will not be able to see the same kind of people in our workplace. ஆனால் நாம் செய்வதற்குன்னு ஒரு வேலையை தேவன் கொடுத்திருக்காரே. But God has given us a work to do. ஒரு அலுவலகத்தோட வெளியில ஒரு டீ கடை இருக்கு. There is a tea shop outside of workplace. அந்த டீ கடைக்கு அந்த ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூ போயிட்டு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகாமல் சோகமாக வந்து ஒருத்தர் ஒரு டீ ஆர்டர் பண்ணுறாரு. There was a candidate who went in for an interview inside the company and he did not get selected and that person goes and orders a tea. அங்கே வேலை செய்கிற 2 வேலையாட்கள் அங்கே வந்து அவங்களும் டீ வாங்குறாங்க. The டீ வாங்கி குடிக்கிறாங்க. The employees of who work at that company also come and order tea there. அவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் இப்படி இருக்கு. This is how their conversation is. உயிரை எடுக்கிறாரா, இவட்ட வேலையே செய்ய முடியல, ஒரு மாதம் 2 மாதம் தாக்கு பிடிச்சிட்டு பேப்பர் போட்டு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. The employees talk within themselves, it's very hard to put up with this boss. I have to just look for another job and leave the company in a couple of months. இன்க்ரிமெண்ட்டே போடலை, அவங்களுக்கெல்லாம் 10,000 போட்டாங்க, வெறும் 5,000 தான் போட்டிருக்காரு, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, ரொம்ப ஃபெட்டப்பாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் டிப்ரெஷனாக 2 பேர் பேசிக்கிறாங்க. So those employees speak with themselves saying, I'm not getting enough increment, the others have got 10,000 increment, but I've got only 5,000. It's depressing to work here. ஆனால் அங்கே ஒரு போயிட்டு வேலை தேடி அலைஞ்சு வேலை கிடைக்காம, இந்த வேலை கிடைச்சா இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தில் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா கூட போதுமே அப்படின்னு நிற்கிற அந்த மனுஷனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? So how would this person who did not get selected in the interview be? He would think, if only I have the job that these people have, and even if I get a little less than what they get, I'd be happy. ஆம் சகோதர, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறது எத்தனையோ பேருக்கு இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்காங்க. Yes, brothers and sisters, there are so many people in the world who don't have what we have. அதனால் நமக்கு தேவன் கொடுத்ததில் நாம் திருப்தியாக இருப்போம். So let us be content with what God has given us. நம்ம லைஃப் நார்மலாக போயிட்டே இருக்கு. Our life is going well normally. திடீர்னு ஒருத்தங்களுக்கு சுகவீனமாயிருச்சு. Suddenly somebody becomes sick. ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம பெஞ்சில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். We go and wait in the reception at the hospital. ஒரு ஸ்கேன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். We wait for a scan result. நேற்று காலையில் நம்ம இட்லி சுட்டு சாப்பிட்டு மத்தியானம் சாம்பார் வச்சு இந்த வேலையில் எத்தனையோ பிரச்சனை இருந்திருக்கும், அதை குறித்த ஒரு கவலை இருக்கும். So we could have made some idlis and we would have eaten yesterday and we would have done so many works in the midst and we would have been pressed with so many cares. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் பெஞ்சில் நம்ம அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணும்போது தான், ஐயோ நேற்று வரைக்கும் தேவன் எனக்கு என்ன நல்ல வாழ்க்கையை கொடுத்துருந்தாருங்கிற உணர்வு நமக்கு இருக்கும். So only when we think about when we wait for the result to come, there only we think about the kind of good life that God has given until yesterday. ஒரு கண்ணு தெரியாத மனுஷனை பிடிச்சி கேட்டோம்னாக்க, உனக்கு என்னப்பா ஏதாவது ஒரு விஷயத்தை கேளு, உனக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு கடவுள் வந்து கேட்டால் அவன் என்னதான் சொல்லுவான்? If God were to appear before a blind man and ask him, what do you want, let me do it for you, and what would he ask God for? கண்ணு தெரிஞ்சா போதும் தேவனே, ஆண்டவரே எனக்கு கண்ணை தரங்க, அது போதும், வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம். Oh God, I don't ask you anything else but open my eyes, that's enough for me. மன வளர்ச்சி இல்லாத ஒரு மனைவியுடைய ஹஸ்பண்ட், மென்டலி பாதிக்கப்பட்ட ஒரு மனைவியுடைய ஹஸ்பண்ட், a husband who has a mentally affected wife, அல்லது பேரலைஸ் ஆன ஹஸ்பண்ட் உடைய மனைவி, or a wife who has a paralytic husband, காது கேட்காத பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர், or parents who have children with hearing inabilities, அநேக நாட்களாய் குழந்தைக்காக காத்திருக்கிற கணவன் மனைவி, or couples who wait for a long time for child. அவர்களிடத்தெல்லாம் போய் என்ன வேணும்னு கேட்டோம்னாக்க, So if we go and ask them, what do you want? நம்முடைய வாழ்க்கையில் ஏற்கனவே தேவன் கொடுத்து அதை பற்றின ஒரு சந்தோஷமே இல்லாமல் இருக்கும்ல, அந்த விஷயங்களை தான் அவங்க சொல்லுவாங்க. So they would say the things about which we ourselves are not concerned. That's what their request would be about. காது கேட்குது, கண்ணு தெரியுது, நல்லா நடக்கிறோம், பிள்ளைகள் இருக்காங்க, குடும்பம் இருக்கிறது, மனைவி எப்பயோ ஒரு நாள் ஃப்ரிக்ஷன் வரதான் செய்யுது, ஆனால் மனைவி
அவங்களால முடிஞ்சதை செய்கிறாங்க, கணவன் சம்பாதித்து கொடுக்குறாரு. இதை விட தேவன் நமக்கு என்ன செய்யணும்? So we have good eyesight, good hearing, and our children are healthy, and we have good husbands and wives. There are some friction in the pressures of life, but then they do what best they can do. தேவன் நம்மை நன்றாக வைத்திருக்கிறார். God has kept us well, brothers and sisters. நம்ம அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ அல்லது கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போய் பார்த்தோம்னா தான் தெரியும் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம நன்றி இல்லாமல் இருக்கிறோங்கிறது. Only if we go to places like the court or hospitals and other places will we realize what a good life that God has blessed us with. நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியில் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கற்றுக்கொள்வோம். Let us learn to give thanks to the Lord in the midst of our circumstances. நமக்கு இருக்கிறவைகள் பெஸ்ட், சிறந்தது என்று எண்ணுவோம். Let us consider the things that we have are the best. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். Contentment with godliness is great gain. பணத்துக்கு மாத்திரமல்ல, This is not applicable only for money. ஏற்கனவே நமக்கு கொடுத்த எல்லாவற்றுமே போதும் அப்படிங்கிறது ஆட்டிடியூட் இருக்கும்போது மகிழ்ச்சியாக நம்மளால் இருக்க முடியும். For all the other aspects of life that we have, if we have a spirit of contentment, that is the secret to அதன் a பிறகு happy நம்ம life. செய்கிற ஒவ்வொன்றும் தேவனுக்கு நன்றி சொல்றதா இருக்கும். Then if we have that attitude, and whatever we do will be an expression of our gratitude to the Lord. ஸோ தேவன் அப்படியாக நாம் முறுமுறுப்பு இல்லாமலும் குறை சொல்லாமலும் நமக்கு கொடுத்த வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுகிறவர்களாகவும் நம்மை மாற்றுவாராக. May God change us into those who are full of thanks to the Lord for what He has done to us. ஆமென். Amen.